ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாரோடவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த தி வாக்கிங் டெட் அப்படின்ற சீரீஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். இந்த சீரீஸில் மொத்தம் 7 ஸ்பின் ஆஃப் இருக்குது. அதில் 6வது ஸ்பின் ஆஃப் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதில் லாஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்த சீரீஸில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கேங்குனாலேயோ இல்லை ஒரு குரூப்புனாலேயோ பாதிக்கப்பட்டு பிரிஞ்சு போய் எல்லாம் அங்கங்கேருந்து வராங்க. அதில் வந்து தன்னோட குரூப்பை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளோட ஹீரோ ரிக் கிரிம்ஸ் வந்து தன்னோட உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு தயாராகி கடைசியாக அவர் வந்து அந்த பிரிட்ஜில் ஜாம்பிஸை அழிக்கிறதுக்காக போராடி அங்கேருந்து காயப்பட்டு காணாமல் போயிடுறாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சீரீஸ் அவர் எங்கே காணாமல் போனாரோ அங்கேருந்து தாங்க தொடங்குது. ஏன்னா அந்த சீரீஸில் ரிக்கை வந்து ஆனி அப்படின்றவங்க காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றி ஒரு சிஆர்எம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து தான் இந்த சீரீஸ் தொடங்குது. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியை வந்து ஜேடிஸ்னு கூப்பிட்றாங்க. நம்ம ரிக் கிரிம்ஸ் அங்கே தான் இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்குங்க. இவங்க வந்து ஒரு 4 பேஸ் வச்சு 4 பேஸ்லேயும் தனித்தனியாக மக்கள் இருக்காங்க, ஆர்மி பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க, மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. பட் இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணுறதுக்காக அந்த ஆர்மிங்கிற குரூப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாம்பிஸை அழிக்கணும். அதே போல் எங்கெங்கே மக்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமாக அந்த மிலிட்ரி கேங்குக்குள்ளே இவங்க சேர்த்துறாங்க. ஸோ இப்படி சேர்த்துனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்குக்கு வந்து பிடிக்கல. ஸோ அங்கேருந்து எப்படியாவது நம்ம வெளியே போய் நம்மளோட ஃபேமிலியை பார்க்கணும், எல்லாரையும் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. பட் ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுறாரு, அது சரியாக அவருக்கு கிளிக் ஆகலை. ஸோ இவர் தப்பிச்சு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் இவரை வந்து திருப்பி கொண்டு வந்து இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டிமெண்டலாக லாக் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, உன் ஃபேமிலியை இவங்க கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. இவங்களை மிரட்டுறது யார் அப்படின்னா, ரிக் கிரிம்ஸுக்கு ஒரு ஹெட் இருக்கார், அவர் பேர் ஒக்கஃபார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிக் கிரிம்ஸை கைட் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு லீடர் இருக்கார், அவர் தான் சீஃப் கமாண்டர். அவருக்கு கீழே தான் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஜாம்பிஸை கொன்னுட்டு வெளியே போய் மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் சிலரை கொன்னுடுறாங்க. அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஆட்களை மட்டும் தூக்கிட்டு வராங்க. ஸோ ரிக் வந்து இங்கேருந்து ஒவ்வொரு டைமும் போக முயற்சி பண்ணும்போது ஒரு டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா, ரிக் வந்து அவருடைய கையை அவரே வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுது. காரணம் என்னென்னா, அவரோட கையை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவரோட கையை அவரே வெட்டி தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு ஃபேமிலியை போய் பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். பட் அங்கேயும் அவரை லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காட் மாதிரி ஒரு ஹேண்டு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, அந்த எக்ஸ்மேனில் அவருக்கு எப்படி கை க்ளோஸ் பண்ணார்னா ஒரு நைஃப் ஒன்று வருது இல்லையா, அந்த மாதிரி ரெடிமேடாக ஒன்று இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுவார். இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, ரிக் கிரிம்ஸோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்கை தேடி ஒவ்வொரு பக்கமாக அலைஞ்சிட்ருப்பாங்க. இதுக்கிடையில் ரிக்கோட மனைவி மிஷோன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இது ரிக்குக்கே தெரியறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்களோட நண்பர்கள்ட்ட அந்த குழந்தைய விட்டுடுறாங்க. அவங்களோட குழந்தையும் ரிக்கோட குழந்தையும் 2 குழந்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க சொல்லிகிட்டே தான் வராங்க, நான் உங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வரும்போது ஒரு குரூப்பை மீட் பண்ணுறாங்க. அந்த குரூப்போட சப்போர்ட் மூலமாக இவங்க வராங்க. வர வழியில் இந்த குரூப்னால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் இருக்கவங்களெல்லாம் இழந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் மிஷோன் வந்து ரிக் எங்கே இருக்காரோ அங்கே போயிடுறாங்க. 2 பேரும் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஆனால் அங்கேருந்து ஒரு சின்ன ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த குரூப்பில் நீ வந்து என்னோடய ஃபேமிலி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ளே ஒன்று பண்ணி அங்கே 2 பேருமே வெவ்வேறு ஆட்கள் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அவங்களுக்கு இவங்களை தெரியாத மாதிரியே இவங்க மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அவங்க நிறையா சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இதுக்கிடையில் ரிக் ரொம்ப பயப்படுறாரு, தன்னோட குடும்பத்துக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல.
ஸோ ரிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் மிஷோன் ட்ரை பண்ணும்போது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிக் பயப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூடவே இருந்து மிஷோன் வந்து அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கி, ஏன்னா நீ ரொம்ப பிரேவ் மேன், உன் பையன் உன்னை அப்படி தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், இந்த குரூப்பை நம்மளே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உத்வேகத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்பி இவங்க 2 பேரும் களத்தில் இறங்கி அந்த குரூப்பை அழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிக் வந்து நிறைய பேர் இழக்க வேண்டியதாக இருக்குது. ஓக்கஃபோராக இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய த்ரோன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்களையெல்லாம் அவங்க இழக்க வேண்டியதாகிடுது. ஸோ இவங்களையெல்லாம் இழந்தாலுமே ரிக் கடைசியாக மிஷோனோட சேர்ந்து தன்னோட ஃபேமிலியை போய் பார்த்தாரா இல்லையா, தன்னோட குழந்தைங்கள போய் பார்த்தாரா இல்லையா அப்படின்றத சொல்கிறது தாங்க இந்த சீரீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு இடையில தன்னோட ஃபேமிலியோட நினைவுகள் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதையும் ரொம்ப டீட்டெயிலிங்காக காட்டியிருப்பாங்க. ஸோ த வாக்கிங் டெட்லேருந்து கொஞ்சம் அந்த கேஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு இது தனியாக ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு பண்ணியிருக்க சீரீஸ் தாங்க இது. ஸோ ஒரு 6 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 1 மணி நேரம் வரும். ஸோ நல்ல மேக்கிங், நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதோட இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பக்கா என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஸோ இந்த சீரீஸோட நேம் தி வாக்கிங் டெட் த ஒன்ஸ் ஹூ லிவ், இதுதான் இந்த சீரீஸோட நேமு. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் இருக்குது. தென் வெப்சைட்ஸில் நிறையா இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சீரீஸோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா தி வாக்கிங் டெட்டோட இன்னொரு சீரீஸ் ஏதாவது பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.